ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீஷோவில் எப்படி ராங் ரிட்டன் வந்தால் க்ளைம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எப்படி க்ளைம் பண்ணி நம்ம அமௌண்ட் வாங்குறதுன்னு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே நான் மீஷோ ஆரம்பித்து 2 மந்த் ஆகிடுச்சு, சேல்ஸ் ஆரம்பித்து. இது வரைக்கும் 3 வாட்டி ராங் ரிட்டன் வந்திருக்கு. இந்த 3 வாட்டி உள்ளதையும் தான் ஓவராலாக ஆட் பண்ணி அதை எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து நான் அட்ரஸ் காமிச்சிடணும். 1 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ இருக்கணும். அட்ரஸ் காமிச்சிட்டு என்ன கொரியர் ஷேடோவா இல்லை எக்ஸ்பிரஸா இல்லை டெலிவரியானு கொரிய நேம் இருக்கும், அதையும் காமிச்சுங்க. வரப்போ இதுமாரி இன்விசிபிள் கவரில் தான் வரும். மெயினாக கவர் இதுமாரி இன்விசிபிளாக இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கோங்க. கவர் விசிபிளாக இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ப்ராடக்ட் இல்லைன்னு. இப்படி ஓப்பனில் 4 பக்கம் இருக்கா அப்படின்னா எப்படி எடுக்கிறோனோ அதே சேம் டைப்பில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துன அட்ரஸ்ஸு, பார்கோடு, அப்புறம் என்ன டெலிவரி அப்படிங்கிறத காமிக்கணும். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிடணும். 1 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ இருக்கணும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை திரும்பியெல்லாம் எடுக்க முடியாது. இதுதான் மெயினு. பாருங்கள், நான் என்ன சரி அனுப்பியிருக்கேன், இவங்க என்ன அனுப்பியிருக்காங்க பாருங்கள். சேம் டிட்டோவாக எப்படி தான் கண்டுபிடிச்சி அனுப்புகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நியூ சரி தான் இதில். ஆனால் என்னென்னா நியூ சரின்னு இல்லை, இடையில 2 பக்கமும் ஓரம் அடிச்சிருந்தாங்க. ப்ளவுஸ் இருக்குன்னு தான் பேர், ஆனால் 2 பக்கமும் ஓரம் அடித்து அதை பிரிச்சுருந்தாங்க. ரெண்டாவது நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இது பண்ணியிருந்தேன், சேல்ஸ் பண்ணியிருந்தேன். இது அதே சேம் டிட்டோவாக இன்னொரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துச்சு. இந்தமாரி அப்படியே பொறுமையாக காமிக்கிறேங்கிற பேரில் 2 நிமிஷத்துக்கு ஆக்கிடாதீங்க. அட்ரஸை மட்டும் காமிச்சா போதும், அவங்களே ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க டக்குன்னு. அட்ரஸ் காமிச்சிட்டு என்ன டெலிவரி, இந்த QR கோடு எல்லாமே ஒரு வாட்டி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு காமிக்கணுங்கிறதுக்காக வீடியோவில் 1 நிமிஷம் காமிச்சிக்கோங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் இந்த 4 பக்கமும் பிரிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா பிரிச்சிருக்கா இல்லை பொய் சொல்கிறோமா அப்படிங்கிறதுனால தான் பிரிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் இதுமாரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் பண்ணுங்கள். உழுவில் ஏன்னா ஓப்பனில் இருந்தால் உழுந்துருக்கும், உழுவில்ங்கிற மாதிரி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதேமாரி பண்ணிவிடுங்க. இதேமாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஓப்பன் பண்ணிடணும். இந்த வீடியோ ஆனால் 1 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆகிட்டு அப்படின்னா ஓட விட்டு எடிட் பண்ணிடலாம். அவங்க இது பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்செப்ட் எடிட்டிங் அவங்களெலாம் இதெல்லாம் தெரியும். அதனால் எடிட்டிங்ட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓட விட்டா. நார்மல் டைமிங்குள்ளே 1 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணது இதுதான். எந்த பர்பஸ்க்காக இதை வாங்கி ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னே தெரியல. நான் அனுப்பிவிட்டது இது நெட்டு. இது எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நான் வாங்கி சேல்ஸ் பண்ணி அனுப்புனதுலேயே இந்த 3 ப்ராடக்ட்டில் இது ஒன்று தான் ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திரும்பி இது 2மே சாரீ தான். சாரியுமே வேறு 2 சாரியுமே மோசமாக தான் வந்துருந்துச்சு. நான் சாரீ அனுப்புனதை விட இன்னொரு சாரீ மோசமாக தான் 2மே வந்துருந்துச்சு. அதை 2மே ரீசேல் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மனசாட்சி இருக்குது, அதை எப்படி ரீசேல் பண்ணுறது. ஒருத்தவங்க தப்பாக ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருந்தால் தானே ரீசேல் பண்ணுவோம். புதுசாக இருந்தால் ரீசேல் பண்ணலாம். இப்போ ஆரி ஒர்க்கே 2வது காமிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு, அதனால் ரீசேல் பண்ணோம். இதெல்லாம் எப்படி ரீசேல் பண்ணுறது சொல்லுங்கள். 2 சாரியுமே நமக்கு இது தான். ஆனாலுமே மீஷோவில் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். எப்படியோ கொஞ்சம் பிடிப்பாங்க, இருந்தாலுமே ஓரளவு அஃபோர்டபுளாக 75% நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. அட்லீஸ்ட் நம்ம ப்ராஃபிட் இல்லைனாலும் சாரிக்கான ரேட்டு வந்துடும் கண்டிப்பாக. அது எப்படி க்ளைம் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக அதேமாரி சேம் டிட்டோவாக வீடியோ எடுத்தால் தான் நீங்கள் சான்ஸ் இருக்குது க்ளைம் பண்ணுறதுக்கு. இதுமாரிலாம் காமிச்சு 1 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. அதேமாரி வீடியோ 25 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டு அவங்கள திரும்பி அனுப்ப சொன்னீங்கன்னா அந்த MP கம்மியாகிடும். டேரெக்டாக நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணிங்கன்னா MP அதிகமாக இருக்குன்னு ஏற்றுக்காது. யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிட்டு திரும்பி அதை நம்ம அனுப்பிவிட்டாங்கன்னா நமக்கு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் 25 MB கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இந்த சாரீ நான் அனுப்பிவிட்ட சாரீ எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் திரும்பி ரீசேல் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபஸ்ட் நான் அனுப்பிவிட்டதும் சரி, இல்லை தேர்டாக இதில் பிடிச்சிருக்கதும் சரி ரீசேல் பண்ண முடியாது. இடையில உள்ள ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேணால் ரீசேல் பண்ணலாம். இதுவுமே சாரீ தான் மாற்றி அனுப்பியிருக்காங்க. எந்த பர்பஸ்க்காக வாங்குறாங்க, எந்த பர்பஸ்க்காக இதுமாரி ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னே தெரியல. இதுவுமே ஓரளவு 50% தான் சாரியே ஒர்த்து. ஏன்னா இதுவுமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை எப்படி க்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மீஷோ ஆப்குள்ளே போயிட்டு சப்போர்ட்டுக்கு போங்க. நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், சப்போர்ட் ரைஸ் பண்ணால் அவங்க கஸ்டமருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 3த்துக்குமே ரிட்டன் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு. இப்போ சப்போர்ட்டுக்கு போயிட்டு மை டிக்கெட் போங்க. மை டிக்கெட்டில் நம்ம இது வரைக்கும் ரைஸ் பண்ண டிக்கெட் எல்லாம் அதில் இருக்கும். இப்போ மை டிக்கெட்குள்ளே போயிட்டு நான் இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா டிக்கெட்டு, எப்படி ராங் ரிட்டனு இதெல்லாம் அதில் இருக்கும். பாருங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலுமே நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிவிடுவேன். இப்போ தான் நியூவாக நான் லேப்டாப்பில் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு கேட்குது. நியூவாக நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு கேட்கும். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இது வரைக்கும் நான் டிக்கெட்டு அப்ளை பண்ணியிருக்கதெல்லாம் பாருங்கள்.
நிறைய டவுட் கேட்டிங்க. இதில் வந்து எதுக்கு அந்த பெல் பண்ணி வச்சேன்னா வந்து லேபிளை கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கணும். இதில் வந்து பெல் பண்ணி வச்சதுக்குன்னா வந்து மீஷோவை பற்றி போட்டு அட்ரஸ் பண்ணும்போது அந்த அட்ரஸ் தெரியுதுங்கிறதுனால மீஷோவில் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு. அதனால தான் அட்ரஸ் எல்லாம் பெல் பண்ணி போடுறேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி பாருங்கள் ஐ ஹேவ் ரிசீவ்ட் ராங் ரிட்டன் அப்படின்னு அதில் வந்து ஒரு வாட்டி நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 348 ரூபா கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் 25ஆந்தேதி வந்து நான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 29ஆந்தேதி ஏற்றி விட்றேன் அப்படின்னு அமௌண்ட் சொல்லிட்டாங்க. 4 டேஸ் 3 டேஸ் தான் மேக்ஸிமம் டைம். அதுக்குள்ளேயும் வந்து ரிப்போர்ட் அதாவது 72 ஹவர்ஸ் இல்லைனா 3 டேஸ் அதுக்குள்ளேயுமே நமக்கு வந்து ரிட்டனுக்கான அமௌண்ட் வந்துடும். பாருங்கள் 29க்கு 25 ரைஸ் பண்ணால் 29க்கு அமௌண்ட் வந்துடுச்சு. பாருங்கள் வியூ கொடுத்து பாருங்கள். வியூவில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிக்கெட் ரைஸ் பண்ணதை. ஏன்னா வந்து நமக்கு வந்துட்டு இல்லையா நம்ம போட்டதெல்லாம் வருது. சப் ஆர்டர் ஐடி நம்பரு எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்தா தெரியும். லேபிளு எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைன் பை லைனாக வரும். அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அடுத்தது காமிச்சிருக்கேன். இதிலே காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக பாருங்கள். நம்ம இது அப்லோட் பண்ணதெல்லாம் நான் அப்லோட் பண்ணதெல்லாம் வந்து பாருங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் அப்லோட் பண்ணேன். 2ஆவதாக காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு வீடியோவில், அதுதான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 348 ரூபாய்க்கு. இங்கே பாருங்கள் ஐ ஹேவ் ரிசீவ் ராங் ரிட்டனுக்கு 348 ரூபா வந்து 29 உங்களுக்கு ஏறிடும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லாஸே கிடையாது. எனக்கு 348 ரூபா கொடுத்துட்டாங்க இந்த இதுக்கு. இது எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் சப்போர்ட்டுக்கு போயிட்டு மை டிக்கெட் ரைஸ் கொஷின், அதாவது நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நமக்கு வந்து தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம வந்து ஐ ஹேவ் ராங் ரிசீவ் அப்படின்னு போட்டுருங்க. ராங் ரிட்டன் கூட போடுங்க, அதுவே வரும். கீழே சர்ச் பார் கொடுத்தீங்கன்னா சர்ச் வரும். ஐ ஹேவ் ரிசீவ்டு ராங் ரிட்டன் கீழே வருது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கீழே வந்து அப்லோட் பண்ண சொல்லும். கீழே வந்து ரைஸ் யுவர் டிக்கெட்னு வரும். இப்படி தான் வரும். மேலே கீழே லாஸ்ட்டாக போனீங்கன்னா க்யூஆர் கோடெலாம் கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி போடணும் அப்படின்னு வரும். கீழே வந்து ரைஸ் யுவர் டிக்கெட்னு வரும். அதை ரைஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் அதில் வந்து என்னென்ன கொஷின் கேட்குதோ ஐ ஹேவ் ராங் ரிசீவ் தான் வந்து டைட்டில். அது கீழே வந்து சப் ஆர்டர் நம்பர், அதாவது நம்ம வந்து எந்த ஆர்டர் ரிட்டன் ராங்காக வந்திருக்கு அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதாவது வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப் ஆர்டர் நம்பர், ஏடபிள்யூ நம்பர் இதெல்லாமே வந்து எப்போ ஆப்பில் இருக்கும். அதாவது நம்ம ஆர்டர் பண்ணி அப்லோட் பண்ணாலே அந்த ஃபோட்டோஸில் இருக்கும். கீழே உள்ள அப்லோடு எல்லாமே நமக்கு வந்த பேக்கேஜில் இருக்கும். கீழே உள்ளது மேலே உள்ள கொஷின்ஸ் எல்லாமே வந்து அந்த 5 கொஷின்ஸுமே நம்ம அப்லோட் பண்ண இதில் இருக்கும், இன்வெர்ட்டரில் இருக்கும். இது வந்து கீழே உள்ள அப்லோட் பண்ண சொல்கிறது எல்லாமே வந்து நமக்கு ரிட்டன் வந்திருக்கு இல்லையா ராங் ரிசீவ், அதுலேருந்து இருக்கும். அந்த அன்பாக்சிங் வீடியோ இதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். என்னென்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதில் அதாவது எனக்கு ஏதாவது ரிசீவ் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுங்க. ஃபோன் நம்பர் கேட்கும் எதில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படி சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்து எந்த எடிட்டிங் இல்லாமல் அஃபோர்டபுளாக வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.